வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். அஞ்சல் மூலம் வாக்களிக்க 7 லட்சம் அரசு சேவையாளர்கள் தகுதி. ரத்து செய்யப்படவுள்ள சாரதி அனுமதி பத்திரங்கள். மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் சேவை. கட்சியிலிருந்தும் பதவிகளிலிருந்தும் HMM ஹாரிஸ் நீக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரசார பணிகளின் போது வாக்காளர்களுக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் 109 ரூபாவையே செலவிட முடியும் என அந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையே இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக 1,86,82,98,500 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அரசியல் உயர்பீட உறுப்புரிமையில் இருந்தும் பிரதி தலைவர் பதவியில் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் நீக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஆதரித்து பிரச்சாரம் செய்ய கட்சி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய செயற்பட தவறியமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதற்கான கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸால் நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு 7 லட்சம் அரசு சேவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4, 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு செப்டம்பர் 4ஆம் திகதி அஞ்சல் மூல வாக்களிப்பை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த 3 தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகள் வாக்களிப்புக்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அறக்கலைய போராட்டத்தை நிர்மாணித்தவர்களில் ஜனாதிபதி ரணிலும் ஒருவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்தை கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதியிலேயே இருக்கிறார்கள். அறக்கலையவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பு பட்டு இருக்கிறார்கள். அவரது செயற்பாடுகளை பார்க்கும்போது அவரும் அறக்கலைய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் என நிரூபணமாகின்றது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்களையும் அடுத்த 3 மாதத்திற்குள் ரத்து செய்ய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் ரத்து செய்வதன் கீழ் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுரோத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அச்சிட முடியாமல் குவிந்து கிடக்கும் 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி அடுத்த சில மாதங்களுக்குள் நிறைவடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. போதிய அளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் திகதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் திகதி முதல் நாளாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வாரத்தில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிர்வாகத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் தொழில் பெற்று தருவதாக நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட நீதிபதி மற்றும் சட்டத்தரணி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ள அந்நபர் ஜெர்மனியில் தொழில் பெற்று தருவதாக கூறி 24 லட்சத்திற்கும் அதிகமான நிதியை மோசடி செய்துள்ளார். கைதானவர் பேலியகொடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு இம்முறை 27 அங்குலம் நீளமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரச அச்சகத்தில் பாதுகாப்புடன் இடம்பெற்று வருவதாகவும் அரச அலுவலகங்களுக்கு அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வாக்காளர் அட்டைகளின் அச்சிடல் பணிகள் இடம்பெற்று வருவதுடன் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்தார். தற்போது தேர்தல் வன்முறைகள் குறைந்த மட்டத்திலேயே இடம்பெற்று வருகின்றன என குறிப்பிட்ட அவர் இந்த சூழ்நிலையை தொடர்ந்தும் பேண உதவுமாறு அனைத்து வேட்பாளர்களிடமும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் இன்று செவ்வாய்க்கிழமை தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி 24 கேரட் தங்கம் 2,01,500 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 22 கேரட் தங்கம் 1,86,400 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 25,190 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 23,300 ரூபாவிற்கு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் 1 கிராம் வெள்ளி 400 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். வைத்தியர் பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போதே நோயாளி ஒருவர் திடீரென சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்தியா மத்திய பிரதேசம் இந்தூரில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நபர் ஒருவர் உடல் பரிசோதனைக்காக சென்றுள்ளார். அப்போது வைத்தியர் அவருக்கு பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். எனினும் பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போது குறித்த நபர் திடீரென சரிந்து விழுந்துள்ளார். உடனே வைத்தியர் அந்த நபரை தொடர்ந்து பரிசோதனை செய்ததுடன் அவர் இறந்துவிட்டதாக கூறினார். இதனையடுத்து அந்த நபருக்கு பிரேத பரிசோதனை மேற்கொண்ட போதும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தாலியின் சிசிலி தீவின் கடற்பகுதியில் விபத்துக்குள்ளாகிய உல்லாச பயணிகள் படகிலிருந்து காணாமல் போனவர்களில் இலங்கையர் ஒருவரும் அடங்குவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்கள் இலங்கை, பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களில் பிரித்தானிய தொழில்நுட்ப தொழிலதிபர் மைக்லின்சும் உள்ளடங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் காணாமல் போன அவரது மனைவி ஏஞ்சலோ பெக்கரேஸ் மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட 15 பேரில் 1 வயது பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது. சிசிலி கடல் மட்டத்திலிருந்து 164 அடி ஆழத்தில் உல்லாச படகின் இடிபாடுகளுடனான பாகங்கள் சிதைந்த நிலையில் உள்ளதாகவும் மீட்பு பணியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த கடல் தொழிலாளர்கள் கடலில் மிதந்து கொண்டிருந்த உல்லாச படகில் பயணித்தவர்களின் உடைமைகளை சேகரித்து மீட்பு பணியாளர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த பொருட்களின் மூலம் அவர்களை அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.